கார் வாஷ் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் 50 லிட்டருக்கு பக்கமா தண்ணி செலவாகும். ஸ்டீம் வாஷ்ல எடுத்துட்டீங்கன்னா 6 லிட்டர் தான் செலவாகும். தண்ணி படாம சீட்லயே வந்து நீங்க ஆவி வச்சு கிளீன் பண்ணீங்கன்னா அதுல இருக்கிற அழுக்கு எல்லாமே தொடச்சி எடுத்துடலாம். ஒரு புது சீட் மாதிரி தெரியும். டேஷ்போர்ட்ல இருக்கிற அழுக்கும் தொடச்சி எடுத்துடலாம். அதே மாதிரி இன்ஜின் ரூம்ல வந்து உங்களுக்கு தண்ணி இருக்கும். ஸ்டீம்ல வாஷ் பண்ணீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்டது எதுவுமே வீணாகாது. சின்னதா இருக்கும் இடம். அந்த இடத்துல எல்லாம் ஸ்டீம் உள்ள போய் உங்களுக்கு அந்த அழுக்கெல்லாம் வந்துடும். நல்லா பிரஷர் அடிக்கும். ஆப்டிமஸ் ஸ்டீமர்னு சொல்லிட்டு தென்கொரியாவில இருந்து இம்போர்ட் பண்ண மிஷின் பக்காவா கிளீன் பண்ணி தரும். என்னதான் நம்ம ஸ்டீம்லயே பண்ணாலும் கஸ்டமருக்கு வந்து என்னப்பாங்க சும்மா ஏன்னா ஆவியில் அடிச்சு சுத்தம் பண்ணி கையில தொடச்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங்ஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் எல்லாமே வாட்டர்ல அண்டர் சேஸ் டயரு எல்லாமே வாட்டரை வச்சு கிளீன் பண்ணிடுவோம். எங்கெங்க வச்சு அந்த போர்ஸ் எல்லாம் கிளீன் ஆயிரும். அதுக்கப்புறம் ஸ்டீம்ல பண்ணீங்கன்னா அதுல இருக்கிற தண்ணி எல்லாம் உங்களுக்கு எடுத்துரும். இன்ஜின் ரூஃப் உள்ள இன்டீரியர் எல்லாம் உங்களுக்கு ஸ்டீம்ல பண்ணீங்கன்னா பக்காவா ஆயிரும். ஆரோ வாட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த வாட்டர் எப்படி கேட்டீங்கன்னா தண்ணி வந்து மேல கார்ல ஒட்டாது. அதை வந்து குடிக்க முடியாது அந்த தண்ணி. அந்த ஸ்டீம்ல வந்து உங்களுக்கு 20 லிட்டர் தண்ணி பிடிக்குங்க ஒரு ஸ்டீம் வாட்டருக்கு. ஒரு பக்கம் டீசல் ஆட்டோமேட்டிக்கா அந்த டீசல்ல வந்து தண்ணி ஆவியாகி கிளீன் பண்ணி கொடுத்துடலாம். ஒரு காருக்கு ஒரு தடவை ஸ்டீம் ஆன் பண்ணோம்னா தொடர்ச்சியா நாம வாட்டர் வாஷ் அடிச்சு ரெடியா வச்சிருந்தாங்கன்னா இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அண்டர் சேஸ் கிளீனிங் பாடி வேக்சிங் டயர் ட்ரெஸ்ஸிங் இது எல்லாமே பண்ணி கடைசியா வேக்சிங் போட்டு தொடச்சு கொடுத்து ஸ்டீம் யூஸ் பண்ணோம்னா 600 வாட் பெரிய காரா இருந்துச்சுன்னா ஒரு 700 வரைக்கும் நாம பண்றோம். ஏசி விண்டு நிறைய பேர் வந்து கழட்டி கிளீன் பண்ணுவாங்க. ஸ்டீம் வச்சு அடிக்கிற போது உங்களுக்கு ஆவி எல்லா பக்கம் போகும். ஒற்றை பூச்சி ஏதாவது கட்டி இருந்தாவோ ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் இறந்துரும். ஏசி சர்க்குலேஷன் ரொம்ப தெளிவா இருக்கும். அண்டர் சேஸ் கிளீனிங்ல வந்து ரொம்ப நாளா மண்ணு போய் அப்பி இருக்கும். அந்த மண்ணு வந்து கரெக்டா எடுத்து வரலைன்னா உங்களுக்கு நாளடைவில் அதே வந்து தூர்வாயிரும். கால் வைக்கிற இடத்துல எல்லாம் ஓட்டை விழுந்துரும். மேல இருக்கிற தூஸ் எல்லாம் வந்து கரெக்டா வாட்டர் வாஷ் பண்ணி ஏர் மாதிரி பண்ணி விட்டு எடுத்து விடணும். அதோட போட்டு அந்த ஃபோம் தேய்ச்சிங்கன்னா உங்களோட கார் பூரா கேர்ல விழுந்துரும். கார் வந்து உங்களுக்கு ஃபோம் வாஷ் பண்ற போது ஒரு டவல் யூஸ் பண்ணணும். அந்த வாட்டர் துடைக்கிறதுக்கு ஒரு டவல் யூஸ் பண்ணணும். வேக்சிங் போடுறதுக்கு ஒரு ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி போட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த கீரல் வராது. ஒரு கால்நடை குளிப்பாடுற மாதிரி தேய்ச்சோம்னா கார் பூரா கீரல வரும். வெறும் 600 ரூபாய்க்கு 700 ரூபாய்க்கு வந்து வாட்டர் வாஷ் பண்ற இடத்துல போட்டு தேய்ச்சு கீரல் பண்ணிட்டு போனோம்னா பார்ட்டிக்கும் மனசு கஷ்டமா இருக்கும். நம்ம செய்யற வேலையிலும் அர்த்தம் இல்லாததா இருக்கும். காரை கொண்டு போய் எப்பவுமே வெயில்ல நிறுத்தக்கூடாது. நீங்க அது என்ன காரா இருந்தாலும் சரி எவ்வளவு விலையா இருந்தாலும் சரி வெயில்ல நிறுத்தினா அதுக்கு உண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கவே கிடைக்காது. வேப்ப மரம் இந்த மாதிரி இடம் பறவை எச்சம் எல்லாம் விழுகிற இடத்துல கொண்டு போய் கார் நிறுத்துவாங்க. அது பாத்தீங்கன்னா நாளடைவில் மேல அந்த எச்சத்தோட பவர் அப்படி காரே ஓட்டை போட்டு துடைக்கிற போது பாத்துருக்கேன். அந்த பெயிண்டே எடுத்துரும். நிறைய மரத்துக்கு அடியில பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரே மாதிரி வரும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா கார்ல பொட்டு பொட்டா விழுகும். ஆனா இது என்னன்னு தெரியல. நேத்தா கழுவிட்டு போனேன். ஆனா கார்ல பூரா பொட்டு பொட்டா இருக்குது அப்படிம்பாங்க. இப்ப அந்த கார்ல பொட்டு பொட்டா இருக்கிறதுனா அந்த மரத்துக்கு அடி தான் நிறுத்துறோம். இப்ப இடம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? மரத்துல தான் நிற்காத்துவாங்க, வாசல் நிற்காத்துவாங்க. அப்படி நிறுத்துறது தப்பு இல்ல. நிழல் இருக்கிற இடத்துல காரை போத்தி நிற்காத்துங்க. கவர் போட்டு நிற்காத்துங்க. காருக்கு வந்து டோர் வைசர் கொடுத்திருப்பாங்க. என்னதான் நீங்க ஏசி மோட்ல போட்டீங்கன்னா காரை வந்து அந்த டோர் வைசர் கீழே கொஞ்சம் இறக்கி வச்சு ஓட்டுங்க. அந்த ஏர் சர்க்குலேஷன் வந்து நமக்கு போயிட்டு வந்துட்டு இருந்துச்சுன்னா நம்ம உடம்புக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எடுத்த உடனே வெயில் நிறுத்துற கார் ஏறி கிளாஸ் ஏத்தி விட்டு போவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு சேராது. ஒபாமா மாதிரி வரும். அதே மாதிரி காருக்குள்ள பர்ஃபியூமும் அப்படிதான். அவங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட பர்ஃபியூமும் வைப்பாங்க. கார் வாட்டர் வாஷ் பண்ணுவோம். உள்ள வந்து சீட் சாம்பிங் பண்ணிட்டு டியோடரண்ட் போடுவோம். பட் அதை வந்து காருக்காரங்க கேட்டாங்க மட்டும்தான் போடுவோம். மைல்டான பர்ஃபியூம் இருக்கு, உங்களுக்கு தேவைப்பட்டா நாங்க போடுறோம். அதே சமயத்துல அந்த பர்ஃபியூம் யூஸ் பண்றது அந்த முன்னாடி டேஷ்போர்ட்ல மேல வந்து பர்ஃபியூம் கொண்டு வச்சிருவாங்க. பிரட்டின்னு சொல்லிட்டு ஒரு பர்ஃபியூம் ஒருத்தர் நம்ம கிட்ட தான் வாங்கிட்டு போனாங்க. கம்பெனி பர்ஃபியூம் தான். பர்ஃபியூம் வாங்கி டேஷ்போர்ட்ல செட் பண்ணி வெயில்ல கொண்டு நிறுத்திட்டாரு. நீங்க என்னதான் வச்சீங்கனாலும் அந்த வெயில் வேப்பர்ஸ்க்கு பர்ஃபியூம் 2 நாள்ல காணாம போயிடும். அதே ஒரு ஒபாமா மாதிரி காருக்குள்ள அதை வந்து நிழல்ல இருக்கிற பக்கம் வச்சுக்கோங்க. நமக்கு தேவை வேலை அழகா இருக்கணும்னு நினைங்கன்னா அதுக்கு தெரியும். உங்களுக்கு சோடால நிறைய விற்கிது, அதை வாங்கி வைக்கங்க. அதே மாதிரி ரொம்ப ஹெவியா இருந்தா ஒவ்வொருத்தங்களுக்கு பர்ஃபியூம் சேராது. ஒவ்வொருத்தர் மைக் பர்ஃபியூம் மாதிரி ஹெவியா வேணும் அப்படிங்கிறவங்களும் இருப்பாங்க. இல்லைன்னா தேவையான மட்டும் அடிச்சுக்கிற மாதிரி உள்ள ஸ்ப்ரே பண்ணிக்குவாங்க. இப்ப தேவைன்னா அந்த ஸ்ப்ரே பண்ணிட்டு அந்த கார் எடுத்துட்டு போவாங்க.